गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் 65. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸோ இது எப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ளோரெட்ஸாக கட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது தண்டு ரொம்ப இல்லாமல் லைட்டாக அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூவாக அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இது மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணி, நல்ல வெந்நீர் கொதிக்க வச்சு இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்க போகிறோம். ஊற்றின்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் பொடி. எதுக்குன்னா ஜஸ்ட் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான், இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இதில் கல் உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். 5 நிமிஷம் கழிச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுது. இது நல்லா இப்போது க்ளீன் ஆகிருக்கும். இந்த தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு எடுத்துன்னு வந்துட போகிறோம். இப்போது இதை தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு திரும்பவும் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வடிய வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம வெந்நீரில் என்ன தான் போட்டோம்னாலும் இன்னொரு தடவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்தோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஏதாவது பூச்சி இருந்ததுனாலும் போயிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடலை மாவு. இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு தான் இப்போ சேர்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, அதே ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நல்ல ஒரு பைண்டிங்காக தான் நம்ம சேர்க்குறோம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வெறும் தனியா வறுத்து பொடி பண்ணினது தனியா பொடி, இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரப்பொடி. காரப்பொடி மட்டும் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். நான் இப்போது 2 பூக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட்டும் திட்டமாக ஒரு 2 இந்த குட்டி ஸ்பூனால் 2.25 அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதில் அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா. இது பாருங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு வறுத்தது ஹோம்மேட் கரம் மசாலா. அது கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான் இந்த கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிட போகிறோம். இதுக்கு நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் ரெடி பண்ணிக்கணும். ஜஸ்ட் நம்ம அதை கோட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த அளவில் இருந்தது அப்படின்னா எல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடும். அதையும் நம்ம போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நம்ம ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துண்டாச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். பாருங்க, இந்த மசாலா எல்லாம் இதில் போட்டாகிற மாதிரி. இப்போது ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன்.
அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். மேலாப்பில் அப்படியே தூவிட்டு இதையும் நல்லா கலந்துக்கிறேன். ஏன் நான் லாஸ்ட்டாக அரிசி மாவு போடுறேன்னா அது நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்கு, இது நல்லா மேலே கோட்டாகி மொறுமொறுன்னு வரதுக்காக தான் லாஸ்ட்டாக நம்ம அரிசி மாவு தூவுறோம். முதலையும் போடலாம், பட் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா அந்த மேலாப்புற அரிசி மாவோட கோட்டிங் வந்து நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, வேணா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எண்ணெய் வச்சு பொரிக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம பொரிப்போம். 5 மினிட்ஸ் ஆகிடுத்து, ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, 5 மினிட்ஸ் ஊறினா போகிறோம். நம்ம எடுத்தாச்சு. எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஆல்ரெடி பொரிக்கிறதுக்காக. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை உதுத்தா மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு விட போகிறோம். ஒத்தையாக போட்டோம்னா தான் நல்லா வரும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே போட்டு விட வேண்டியதான். பெருசாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சாதான் நல்லா வேகும். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் திருப்ப வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட போகிறோம். இப்போது பொரிஞ்சுன்னு இருக்கு, மெதுவாக திருப்பி விடுறேன். நல்லா கிறிஸ்பாக வர அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸி. இந்த மழை நாளுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி நம்மளே ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லா பொரியட்டும், எடுத்துகிட்டு காமி. இப்போ சூப்பராக இது 2 பக்கமும் வெந்து நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க, கலர் பார்த்தாலே தெரியும். மெதுவாக இந்த பபிள்ஸ் அடங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே நம்ம இதை எடுத்துட வேண்டியதுதான். ஆல்ரெடி நான் ஆயில் பேப்பர், அதாவது ஆயில் இது பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் அப்படியே எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே ஒத்தையாக நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா இது கருகிடும், அதனால் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட் எய்டு நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த எண்ணெய் ஃபஸ்ட் எய்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் திரும்ப காய விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஏன்னா இதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும் ஃபஸ்ட் எய்டு பண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறமா. இப்போது 2 நிமிஷம் விட்டாச்சு. இது பாருங்கள், இப்போ தலைன்னு கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த இது போட வேண்டியதுதான். அப்படியே இப்போ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போது அடுத்த ஏடு போட்டிருந்தோம் இல்லையா, இதுவும் நல்லா 2 பக்கமும் வெந்து பொரிஞ்சிருது. அவ்வளோதான், இதையும் எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் பொரிஞ்சுது. சூப்பராக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு அழகாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவில் இந்த மாதிரி கடலை மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. சாப்பிடும் பொழுது வேணும்னா நீங்கள் மிளகு பொடி தூவிக்கலாம், லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது அபாபாலோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி, டேஸ்டி. நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே ஆற்றுல ட்ரை பண்ணலாம். எல்லாருமே மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.